வணக்கம். குழந்தைகளுக்கு திருஷ்டி படாமல் இருக்க செய்ய வேண்டிய எளிய பரிகாரமும் திருஷ்டி சுற்றி போடும் முறைகளும். குழந்தைகளுக்கு திருஷ்டி ஏற்படாமல் பிள்ளை செழிப்போடும் சிரிப்போடும் இருக்க வேண்டுமானால் தாய் தன் குழந்தைகளுக்கு ஒப்பனை செய்யும் பொழுது கன்னத்தில் கருப்பு பொட்டு வைக்க வேண்டும். அழகான சிறு குழந்தைகளை பார்த்தால் அதோடு பேச வேண்டும். அதை பார்த்து சிரிக்க வேண்டும். அதை தொட்டு முத்தம் கொஞ்ச வேண்டும் என்ற எண்ணம் எல்லோருக்கும் உருவாகும். ஆனால் ஒருவர் பார்வை போல் மற்றொருவர் பார்வை அமையாது. ஒரு சிலர் பார்வை தீங்கு விளைவிக்கும் விதத்தில் இருக்கும். அவர்கள் கண்ணில் இருந்து வரும் கதிர்வீச்சு ஊறு விளைவிக்கும் தன்மையை கொடுக்கலாம். அதனை கண் திருஷ்டி என்பார்கள். அங்கனம் திருஷ்டி ஏற்படாமல் பிள்ளை செழிப்போடும் சிரிப்போடும் இருக்க வேண்டுமானால் தாய் தன் குழந்தைகளுக்கு ஒப்பனை செய்யும் பொழுது கன்னத்தில் கருப்பு பொட்டு வைக்க வேண்டும். மேலும் நெற்றியில் வைக்கும் பொட்டை லேசாக அழித்து விட வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களின் கண் திருஷ்டி ஏற்படாது. திருஷ்டி சுற்றி போடுதல் ஒரு விளக்கம். கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது என்பது பழமொழி. கண் திருஷ்டி என்பது வெறும் நம்பிக்கை அல்ல, நாள்தோறும் நாம் சந்திக்கும் உண்மை. நம் மீது படும் ஒவ்வொரு பார்வையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். திருஷ்டி என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் பார்வை. பார்வையில் நல்ல எண்ணத்துடன் கொண்ட பார்வை, கெட்ட எண்ணத்துடன் கொண்ட பார்வை என பல வகைப்படும். நம் மீது விழும் தீய பார்வை நமக்கு தீமை அளிப்பதாக காலம் காலமாக நம்பப்பட்டு வருகிறது. மனிதர்கள் மட்டுமல்ல, பறவைகள் மற்றும் விலங்கினங்கள் கூட நம் மீது தீய பார்வை செலுத்துமாம். சிலரது நல்ல பார்வை கூட நமக்கு சில சமயத்தில் தீங்கு விளைவிக்குமாம். ஏன் நம்மை நாமே பார்த்து வியந்து கொள்வதும் ஒரு வகை திருஷ்டியாம். இப்படிப்பட்ட பார்வை நம் தாக்காமல் இருக்க நம் முன்னோர்கள் திருஷ்டி சுத்தி போடும் பழக்கத்தை பல 100 ஆண்டுகளாக கடைபிடித்து வந்திருக்கிறார்கள். திருஷ்டி கழிக்கும் வகைகள். கற்பூரம் ஏற்றுதல். கற்பூரத்தை ஏற்றி வலது புறமாக 3 முறையும் இடது புறமாக 3 முறையும் சுற்றிவிட்டு தரையில் ஒரு தட்டு தட்டிவிட்டு கற்பூரத்தை வாசலில் போட்டு விடுவர். கற்பூரம் கரைய கரைய நம் மீது விழுந்த திருஷ்டியும் கரையுமாம். சிகப்பு மிளகாய் சுற்றி போடுதல். சிகப்பு மிளகாயை கையில் எடுத்துக்கொண்டு வலது புறமாக 3 முறையும் இடது புறமாக 3 முறையும் சுற்றிவிட்டு அதை நெருப்பில் போட திருஷ்டி கழியும் என்பதும் ஒரு நம்பிக்கை. திருஷ்டி இருந்தால் மிளகாய் வெடிக்கும், ஆனால் நமக்கு கமராது. திருஷ்டி இல்லையெனில் நமக்கு நெடி ஏற்பட்டு கமரும். உப்பு சுற்றி போடுதல். கல் உப்பை சிறிது வலது கையில் எடுத்துக்கொண்டு வலது புறமாக 3 முறையும் இடது புறமாக 3 முறையும் சுற்றிவிட்டு அதை நீரில் போட்டு கரைக்க அந்த உப்பு கரையும் பொழுது நம் மீது விழுந்த திருஷ்டியும் கரையும் என்பது ஒரு நம்பிக்கை. படிகாரம் சுற்றுதல். மிளகாய் சுற்றி போடுவது போலவே படிகாரம் கொண்டும் திருஷ்டி சுற்றி போடலாம். திருஷ்டி இருந்தால் நெருப்பில் போடப்பட்ட படிகாரம் ஒரு பொம்மை மாதிரி மாறிவிடுமாம். கருப்பு வளையல். பிறந்த சில நாட்களே ஆன குழந்தைகளுக்கு கருப்பு வளையலை ஆரத்தியுடன் சேர்த்து சுற்றி போடும் வழக்கம் இன்றும் நாம் பல வீடுகளில் பார்க்கிறோம். மண். சிறிது மண்ணை கையில் எடுத்து திருஷ்டி சுற்றிவிட்டு அதில் எச்சிலை 3 முறை துப்ப செய்து அதை வெளியில் எறிந்தால் திருஷ்டி போய்விடும் என்பதும் இன்றும் நம்பப்படுகிறது. எலுமிச்சை குங்குமம். சில வியாபார ஸ்தலங்களுக்கும் வண்டி வாகனம் வீடு முதலியவற்றுக்கும் எலுமிச்சை பழத்தை 2ஆக வெட்டி அவற்றின் மேல் குங்குமத்தை தடவி திருஷ்டி சுற்றிவிட்டு வெளியிலோ அல்லது முச்சந்தியிலோ எறிவதையும் நாம் பின்பற்றுகிறோம். பூசணிக்காய் உடைத்தல். பூசணிக்காயில் குங்குமத்தையும் சிறிது சில்லறைகளையும் போட்டு அதன் மீது கற்பூரம் ஏற்றி திருஷ்டி சுற்றிவிட்டு வீதியிலோ அல்லது வீதிகள் சந்திக்கும் இடத்திலோ உடைத்தால் திருஷ்டி சிதறிவிடும் என்று நம்பப்படுகிறது. தேங்காய் உடைத்தல். ஒரு தேங்காயின் மேல் கற்பூரத்தை ஏற்றி திருஷ்டி சுற்றிவிட்டு வீதியிலோ அல்லது வீதிகள் சந்திக்கும் இடத்திலோ உடைத்தால் திருஷ்டி சிதறிவிடும் என்றும் நம்பப்படுகிறது. ஆரத்தி. கல்யாணம் பூஜை முதலியன முடிந்தவுடன் மற்றும் சில முக்கியமான சமயத்திலும் ஆரத்தி எடுக்கும் வழக்கம் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது.
இதுவும் ஒரு விதமான திருஷ்டி கழித்தலே. பொதுவாக திருஷ்டி சுற்றி போடும்போது அனைவரும் நெற்றியில் பொட்டோ குங்குமமோ அல்லது விபூதியோ இட்டு கொண்டிருக்க வேண்டும். கிழக்கு நோக்கி நிற்க சொல்லி திருஷ்டி சுற்றி போட வேண்டும். இப்படி சுற்றும் பொழுது திருஷ்டி மந்திரம் தெரிந்தவர்கள் அதை கூறி சுற்றுவர். பெரியவர்கள் தன் திருஷ்டி, தாயார் திருஷ்டி, நாய் திருஷ்டி, நரி திருஷ்டி, உற்றார் திருஷ்டி என்று பலவிதமான திருஷ்டிகளை கூற கேட்டிருக்கிறோம். திருஷ்டி மந்திரத்தை மனதிற்குள் தான் கூற வேண்டுமாம். சீமந்த புத்திரன் அல்லது புத்திரி திருஷ்டி சுற்றி போட்டால் பலன் அதிகம் என்றும் கூறுவர். மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.